வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள், ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது நீங்கள் மட்டும் தப்பித்து விடுவீங்க. நீங்க எப்பொழுதுமே ஒரு கனவு உலகத்தை உங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இது நடந்தால் நன்றாக இருக்கும், அது நடந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஒரு மனிதர்களுடன் நமக்கு திருமணமானால் நன்மைகளானது தேடி கொடுக்கும், பணம் இவ்வளவு சம்பாதித்தால் நமக்கு வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும் என்று நினைத்து ஒரு கனவு உலகத்தில் மட்டுமே நீங்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்கங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல நீங்க எப்பொழுதுமே தவறுகள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பாடல்கள், சில கனவுகள், இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில சில எண்ணங்களாக ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனா இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். இதில் எப்பொழுது நீங்க மூழ்கி விட்டீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனிமே முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராமல் போய்விடும். மொபைலாக இருக்கட்டும், சில சினிமாக்களாக இருக்கட்டும், பாட்டு கேட்பதாக இருக்கட்டும், கனவு காண்பதாக இருக்கட்டும், இந்த ஒரு உலகத்தில் நீங்கள் மூழ்கி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்காமலே போய்விடுங்க. ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக அது எல்லாமே உங்களை பலவீனமான ஒரு மனிதர்களாக ஆக்கிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கத்தும் கொடுக்கும். அதே போல யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்று பல விஷயங்களை உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் யாருக்காக எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிக் கொண்டீங்க அப்படின்னா, நீங்க அழுதது உங்களுடைய வலிக்காக மட்டும் கிடையாதுங்க. மற்றவங்களுக்காகவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அழுதுருப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, நம்பிக்கை துரோகங்கள் உருவானாலோ, ஏதாவது ஒன்று நடந்து விட்டது அப்படின்னா அவர்கள் அழுகுவதை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீரானது வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக பழகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது மாதிரி நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடக்காதுங்க. நீங்க எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் வெளியில் போய் கூற மாட்டீங்க. அது முதல் விஷயம். இரண்டாவதாக உங்களை பற்றி அவர்களுக்கு எவ்வளவுதான் தெரிந்திருந்தாலும் நீங்க ஒரு பண பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. ஏன்னா குடும்பத்துல பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக விழுந்திருக்கும். இந்த மாதிரியான சில சிக்கல்கள்ல தவித்துக் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரிந்தாலுமே அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. எதையுமே உங்களுக்கு ஆரம்பத்துல செய்தும் கொடுக்க மாட்டாங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். யாருமே பார்க்காத ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள், இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஏன் தெரியுமா எல்லாரையும் முழுமையாக நம்புனீங்க? நீங்கள் உலகத்தை நல்லதாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள். அதனால புதிதான மனிதர்களை சந்திக்க வேண்டும், அனைவரிடமும் நல்லாக பழக வேண்டும், அனைவரையும் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் அனைவரிடமுமே நீங்கள் நன்றாக பழகவும் ஆரம்பிப்பீங்க. அந்த நன்றாக பழகியது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில நம்ப முடியாத சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்க நிறைய நபர்கள் மீது டவுட்டு, அதே மாதிரி சந்தேகங்கள், அதே மாதிரி சில எண்ணங்களை தவறாக வைப்பது, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே வராது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்தால் கூட இவர்கள் இதனை செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு முதல் ஆளாக நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீங்க. ஆனா அந்த தவறான எண்ணங்கள் தான் நீங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மனம் கொண்டவர்கள். அதனால நீங்கள் நீங்க இணைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தவறானதாக போயிருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்ல மனிதர்கள். உங்க கூட பழகக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரியும் நீங்கள் எப்பொழுதுமே எதையுமே அறியாத, மனதிற்குள் எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. இருந்தாலும் உங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை கெட்டவர்களாக மாற்றி விடுவாங்க. நீங்க நல்லது பண்ணினால் கூட உங்களுக்கு நல்லது என்பதை நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களை அனைவருமே புரிந்து கொள்ளாம சில விஷயங்களை ஏற்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாதுங்க. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு பதிலானது கிடைக்காமல் உங்களை இது எவ்வளவோ தொந்தரவுகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயரும், இந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும் என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மேஜிக்கான சில விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது உங்களை மாற்றவும் செய்யும். அது மட்டும் இல்லாம நீங்க பிளான் பண்ணாத விஷயங்கள் கூட உங்களுக்கு இனிமே நடக்க ஆரம்பிக்கும். புதிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. விட்டு போன உறவுகள் கூட உங்களை இந்த ஒரு நேரத்துல காண ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க உண்மைக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏற்கனவே அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள். இனிமேலும் அவர்கள் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள்
அவர்களுக்கு என்ன அர்த்தம்? எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நீங்கள் முழுமைக்கும் நடந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து நீங்க வாழ்க்கையில வாழ வேண்டுங்க. நீங்க மீட் பண்ணக்கூடிய மனிதர்கள், நீங்க சொல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கப் போவது என்பது கிடையாது. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனசு இப்போது சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும். எந்த விதமான குற்றமான ஒரு உணர்வுகளும் இல்லாமல் நன்மையானது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் கேர் பண்ணிய வழிகள், மற்றவர்கள் மீது எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மீது உங்களுடைய வழியை காட்ட மாட்டீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய மனது உடைந்த ஒரு மனதாகத்தாங்க இருக்கும். எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக தீர ஆரம்பிக்கும். எல்லாமே தீர்ந்து எல்லாத்தையும் நீங்க மறக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க மறந்து விடுவது தான் நல்லது. உங்களுடைய குணம் பழையதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இருந்தாலும் புதிய மனிதர்கள், அதே தவறு செய்த மனிதர்களோ புதிய மனிதர்களோ உங்களிடம் வந்து மறுபடியும் பேசினார்கள் என்றால் மறுபடியும் நீங்க பேசுவீங்க. மறுபடியும் ஏமாறவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். அதனாலே சில மனிதர்கள் உங்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் நம்பிக்கை என்பது வைக்காமல் முக்கியமான சில மனிதர்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறுங்க. அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மனதில் எந்த விதமான உடைதலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்றால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் லவ் பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும். அவர்கள் விட்டு போனால் கூட நீங்க உங்களுடைய மனதிற்குள் வழிகளை நீங்க உருவாக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக உங்களுடைய மனதை நீங்கள் கல்லாக்கி கொண்டு தாங்க லவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திலும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் உடனே கோவப்பட்டு எதையினாலும் பேசி விடாதீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பேசி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இனிமே கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு வந்து சேர ஆரம்பிக்கும். அது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மறக்க முடியாத சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க நினைத்தது ஒன்று நிச்சயமா உங்களுக்குன்னு கிடைத்திருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், ஒரு இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும், சில மனிதர்கள் என்னிடம் வந்து பேச வேண்டும் என்று நினைத்த அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அது சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. மனிதர்களாக ஆக்கிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதே போல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று பல விஷயங்களை உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் யாருக்காக எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிக் கொண்டீங்க அப்படின்னா நீங்க அழுதது உங்களுடைய வலிக்காக மட்டும் கிடையாதுங்க. மற்றவங்களுக்காகவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அழுதுருப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, நம்பிக்கை துரோகங்கள் உருவானாலோ, ஏதாவது ஒன்று நடந்து விட்டது அப்படின்னா அவர்கள் அழுகுவதை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீரானது வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக பழகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது மாதிரி நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடக்காதுங்க. நீங்க எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் வெளியில் போய் கூற மாட்டீங்க. அது முதல் விஷயம். இரண்டாவதாக உங்களை பற்றி அவர்களுக்கு எவ்வளவுதான் தெரிந்திருந்தாலும் நீங்க ஒரு பண பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. ஏன்னா குடும்பத்துல பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக விழுந்திருக்கும். இந்த மாதிரியான சில சிக்கல்கள்ல தவித்துக் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரிந்தாலுமே அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. எதையுமே உங்களுக்கு ஆரம்பத்துல செய்தும் கொடுக்க மாட்டாங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். யாருமே பார்க்காத ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள், இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஏன் தெரியுமா
நம்ம எல்லாரையும் முழுமையாக நம்புனீங்க. நீங்கள் உலகத்தை நல்லதாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள். அதனால புதிதான மனிதர்களை சந்திக்க வேண்டும், அனைவரிடமும் நல்லாக பழக வேண்டும், அனைவரையும் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் அனைவரிடமுமே நீங்கள் நன்றாக பழகவும் ஆரம்பிப்பீங்க. அந்த நன்றாக பழகியது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில நம்ப முடியாத சில விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்க நிறைய நபர்கள் மீது டவுட்டு, அதே மாதிரி சந்தேகங்கள், அதே மாதிரி சில எண்ணங்களை தவறாக வைப்பது, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே வராது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்தால் கூட இவர்கள் இதனை செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு முதல் ஆளாக நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீங்க. ஆனா அந்த தவறான எண்ணங்கள் தான் நீங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மனம் கொண்டவர்கள். அதனால நீங்க இணைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தவறானதாக போயிருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்ல மனிதர்கள். உங்க கூட பழகக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரியும், நீங்கள் எப்பொழுதுமே எதையுமே அறியாத, மனதிற்குள் எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. இருந்தாலும் உங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை கெட்டவர்களாக மாற்றி விடுவாங்க. நீங்க நல்லது பண்ணினால் கூட உங்களுக்கு நல்லது என்பதை நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களை அனைவருமே புரிந்து கொள்ளாம சில விஷயங்களை ஏற்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாதுங்க. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு பதிலானது கிடைக்காமல் உங்களை இது எவ்வளவோ தொந்தரவுகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயரும், இந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும் என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மேஜிக்கான சில விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது உங்களை மாற்றவும் செய்யும். அது மட்டும் இல்லாம நீங்க பிளான் பண்ணாத விஷயங்கள் கூட உங்களுக்கு இனிமே நடக்க ஆரம்பிக்கும். புதிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. விட்டு போன உறவுகள் கூட உங்களை இந்த ஒரு நேரத்துல காண ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க உண்மைக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏற்கனவே அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள். இனிமேலும் அவர்கள் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். என்ன அர்த்தம்? எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நீங்கள் முழுமைக்கும் நடந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து நீங்க வாழ்க்கையில வாழ வேண்டுங்க. நீங்க மீட் பண்ணக்கூடிய மனிதர்கள், நீங்க சொல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கப் போவது என்பது கிடையாது. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனசு இப்போது சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும். எந்த விதமான குற்றமான ஒரு உணர்வுகளும் இல்லாமல் நன்மையானது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் கேர் பண்ணிய வழிகள், மற்றவர்கள் மீது எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மீது உங்களுடைய வழியை காட்ட மாட்டீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய மனது உடைந்த ஒரு மனதாகத்தாங்க இருக்கும். எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக தீர ஆரம்பிக்கும். எல்லாமே தீர்ந்து எல்லாத்தையும் நீங்க மறக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க மறந்து விடுவது தான் நல்லது. உங்களுடைய குணம் பழையதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இருந்தாலும் புதிய மனிதர்கள், அதே தவறு செய்த மனிதர்களோ புதிய மனிதர்களோ உங்களிடம் வந்து மறுபடியும் பேசினார்கள் என்றால் மறுபடியும் நீங்க பேசுவீங்க. மறுபடியும் ஏமாறவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். அதனாலே சில மனிதர்கள் உங்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் நம்பிக்கை என்பது வைக்காமல் முக்கியமான சில மனிதர்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறுங்க. அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மனதில் எந்த விதமான உடைதலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்றால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் லவ் பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும். அவர்கள் விட்டு போனால் கூட நீங்க உங்களுடைய மனதிற்குள் வழிகளை நீங்க உருவாக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக உங்களுடைய மனதை நீங்கள் கல்லாக்கி கொண்டு தாங்க லவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திலும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் உடனே கோவப்பட்டு எதையினாலும் பேசி விடாதீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பேசி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது